ஒரு அன்பான கணவன் மனைவி இருந்தார்கள். கணவனின் பெயர் ராம், மனைவியின் பெயர் சீதா. அவங்க 2 பேரும் ஒருவருக்கொருவர் அலாதியான அன்பு வச்சிருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக நகர்ந்துகிட்டு இருந்தது. அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள், மனஸ்தாபங்கள் வரும். ஆனாலும் அவங்க வச்சிருந்த அன்பும் காதலும் அந்த கோபத்தை மறைய வச்சிரும். இருந்தாலும் ராமோட சில வார்த்தைகள் சீதாவை கடுமையாக காயப்படுத்தி இருந்துச்சு. ஒரு நாள் காலையில் இருவருக்கும் சின்னதாக ஒரு சண்டை. அவனும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். ஆஃபீஸில் ராமோட நண்பன் அவனோட வீட்டில் அவனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையில் நடந்த சண்டையில் தன்னோட மனைவியை பார்த்து உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னதாகவும், அதுக்கு அவனோட மனைவி கோபப்பட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டான்னு ராம் கிட்ட சொன்னார். அதை கேட்ட ராம் மனசில் அந்த வார்த்தைகள் பதிஞ்சிடுச்சு. ஆஃபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்த ராம் அவனோட ஒய்ஃப் அவனுக்காக விதவிதமாக சமையல் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுருந்ததை கவனித்தான். சாப்பிட உட்கார்ந்த ராம் அவனோட மனசில் அந்த வார்த்தையை சீதா கிட்ட கேட்டால் சீதாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்க்க ஆர்வம் ஏற்பட்டுச்சு. அவன் சாப்பாட்டை பார்த்த வண்ணம், சீதா, உன்னை எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு வேண்டாம், நீ என்னை விட்டு போயிருன்னு சொன்னான். அடுத்த நிமிஷம் பொத்துன்னு ஒரு சத்தம். சீதா மயங்கி விழுந்து கிடந்தாள். பதறி போன ராம் அவள் தலையை தூக்கி அவனோட மடியில் வைத்தான். அவள் இறந்துட்டாங்கிறத உணர்ந்த ராம், சீதா, நான் விளையாட்டுக்குத்தான் சொன்னேன், நீ எனக்கு வேணும் சீதா, நீ எனக்கு வேணும்னு கதறி அழுதான். அப்போ அவனோட நெத்தியில் யாரோ முத்தமிட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்தா காஃபி கப்போட சீதா நின்றுக்கிட்டு இருந்தான். கனவு எதுவும் கண்டிங்களா? ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுன்னு சொன்னான். அவன் புன்னகை பெருமூச்சு விட்டவனாய் படுக்கையிலிருந்து எழுந்தான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில சண்டையே வந்ததில்லை. இன்னும் அதிகமாக சீதாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்போவுமே அன்புக்குரியவங்களை சோதித்து பார்க்கக்கூடாது. அப்படி சோதிச்சா அவங்கள பார்க்கவே முடியாது.